வந்து கொஞ்சம் என் தந்தையாரனுடைய உடல்நிலை அவரை பார்த்துக்கணும். அதனால தான் அதிகமாக இன்னைக்கு கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கேன். அப்பா அவங்க கொஞ்சம் டயாலிசிஸில் இருக்காங்க. ஐ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் ஹிம். என்னுடைய முதல் கடமை அது. அதனால் இன்றைக்கி அந்த அடிப்படை வேலைகள் என்னால் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. என்னால் அதிகமாக ட்ராவல் பண்ண முடியாதுங்கிற வேண்டுகோளை வச்சுருக்கிறேன். கட்சியும் அதை ஏற்றுக்கிட்டு வேறு வேறு பொறுப்பாளர்களை ரீஅலோகேட் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி அடுத்த பிரச்சாரம் வேறு என்ன சொல்கிறாங்களோ அதற்கு நான் தயாராக இருக்கின்றேன், என்ன செய்யணும் அப்படின்னு. அது நயினார் நாகேந்திரன் அவர்கள் நம்ம கட்சியினுடைய மூத்த தலைவர்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரு கருத்து உள்ளுக்குள்ளே நாங்கள் பேசிக்கிறோம். அதனால் கட்சிக்கு என்ன வேலை செய்யணும், கூட்டணிக்கு என்ன வேலை செய்யணும், நிற்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு என்ன வேலை செய்யணும், நம்முடைய கூட்டணி கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட எல்லா கட்சிகளுக்கும் என்ன வேலை செய்யணும்னு கட்சி சொல்லுதோ அந்த வேலையை செய்வோம். இப்போதைக்கு அதிகமாக டிராவல் பண்ண முடியாத சூழ்நிலை எனக்கு இருக்குது. அதனால் அதையும் கட்சி புரிஞ்சுக்கிட்டாங்க. சம்மந்தப்பட்ட நேரத்தில் என்ன வேலை, தேர்தல் நிற்பதா இல்லையா, இதெல்லாம் செய்யணுமான்னு கட்சி சொல்லட்டுங்கன்னா அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன். சிங்காநல்லூர் தொகுதிக்கு வேறு ஒரு பொறுப்பாளரை இந்த கட்சியிலிருந்து நியமனம் பண்ணுவாங்கன்னா வேறு ஒரு தலைவர் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டினுடைய 6 இதுக்கும் பண்ணுவாங்க. ஆனால் அதற்கான காலமும் சூழ்நிலையும் இன்னும் நிறைய இருக்கு. இன்னும் ஒரு 30-40 நாட்கள் இருக்கு. கட்சி என்ன சொல்லுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு உங்ககிட்ட நான் பேசுறேங்க. அண்ணா 2024 பாராளுமன்றத்தில் இங்கே நான் நின்றுருக்கேன். அப்போ கோவை மக்களுக்கு பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மக்கள் வீட்டுக்கு ஒரு பெட்டிஷனோடு வந்தால் இங்கே நான் அவைலபிளாக இருக்கணும். அவங்க இல்லை நீங்கள் அங்கே வாங்க இங்கே வாங்கன்னு சொல்லக்கூடாது. அதற்கு ஒரு வீடு இருக்கணும். 2010 என்னுடைய மாமனாருடைய வீடு இங்கிருந்து அடுத்த தெருவில் இருக்குது. அங்கே தங்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் சொந்தமாக ஒரு வாடகை வீட்டில் தங்குறேன். மக்கள் பார்ப்பதற்கு ஒரு இடம் வேண்டும். அதனால் விலாசம் அது எங்கே இருக்கிறேன், சென்னையில் இருக்கேன், சென்னையும் போயிட்டுருக்கேன். கட்சியினுடைய பணி இன்றைக்கி அதிகமாக இந்த பகுதியில் இருக்கேன். காரணம் தந்தையாருடைய உடல்நிலை காரணமாக. அதனால் தேர்தலில் அடுத்து என்ன பண்ணுவீங்க, எங்கே நிற்பீங்க, இதை பண்ணுவீங்களா, அதை பண்ணுவீங்களா, டெல்லி போவீங்களா, இதை பண்ணுவீங்களா, எதுவுமே எனக்கு தெரியாது. கட்சி என்ன சொல்லுதோ அந்த நேரத்தில் உங்கள்கிட்ட